ஸ்டைல் எக் பப்ஸ் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே கிறிஸ்பியாக லேயராக எக்கு மசாலா எல்லாம் உள்ளே வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நான் ஓடிஜி வச்சும் பண்ணியிருக்கேன், ஓடிஜி எல்லாமே செஞ்சுருக்கேன். ஒரு 30 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக அதை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். ஒரு 250 கிராம் இருக்கும். 2 கப் மைதா எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை கையால் நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது இது கூட 2லேருந்து 3 ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு மாவை நல்லா சாஃப்டாக வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்பு இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 3 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அதை திரும்பவும் நம்ம ஆயிலில் பொரித்து எடுக்க போகிறோம். அது ஒரு க்ளாஸியாக ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வதக்கினா போதும். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம இது கூட கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், மசாலா ரெடியாகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போது ஒரு பவுலில் ஒரு 3 ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு அது கூட எண்ணெயோ பட்டரோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. மைதா பேஸ்ட்டு இந்த பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதை எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா அதை 2ஆக பிரிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களை உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு போர்ஷன் மாவு எடுத்து இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். பப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ எவ்வளோ தின்னாக தேய்ச்சி எடுக்க முடியுமோ அவ்வளோ தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி மெலிசான ஷீட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஷீட்டை எடுத்துகிட்டு அது மேலே நம்ம மைதா பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இது மேலே கொஞ்சமாக மைதாவை இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இது மேலே இன்னொரு ஷீட்டை வச்சுட்டு அதுலேயும் மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மேலே கொஞ்சம் மாவு அப்ளை பண்ணிக்கலாம். இதேமாரி மொத்தமாக 4 ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷீட் ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல. மைதா தான் நம்ம நல்லா இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஷீட்டும் ஈவனாக வர மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கார்னர் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 சைடும் எல்லா கார்னர்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இதில் ஒரு பார்ட்டில் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா ஆனியன் மசாலா, அந்த மசாலாவை வச்சுக்கோங்க. இது மேலே நான் ஆல்ரெடி எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் பீஸ் இதில் வச்சுக்கலாம். இப்போது 2 கார்னர்ஸ் இது மாதிரி ஒன்றா சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் ஆகலைன்னா கொஞ்சம் தண்ணி தொட்டு வச்சிங்கன்னா ப்ரெஸ் ஆகிடும். அது இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்த கார்னர்ஸையும் இதேமாரி ஒன்றா சேர்த்துக்கோங்க. சைட்லலாம் இந்தமாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா வெளியில் வராத மாதிரி, நம்ம ஆயிலில் பொரித்து எடுக்கிறப்போ மசாலா வெளியில் வராத மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்னொன்று ரெடி பண்ணி காமிச்சிடுறேன். மசாலா வச்சுக்கோங்க. அதேமாரி எக்கு ஆஃபாக கட் பண்ணி வச்சுட்டு கார்னரில் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி கார்னர்ஸை சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணிக்கோங்க. எல்லா பப்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே தேவைப்படும். ஏன்னா பப்ஸ் அதில் நல்லா ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பப்ஸை அதில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயை இந்த மாதிரி மேலே தெளித்து விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஓடிஜிலே ஓவன்லேயே பண்ண போகிறதா இருந்தாக்கா ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் டெம்பரேச்சர் 200 செட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன். பப்ஸை செட் பண்ணிடலாம். 25 to 30 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணிட்டீங்கன்னா 30 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ஓடிஜிலையும் பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌனாக நல்லா வந்திருக்குது. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான லேயரான எக் பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி வீட்லேயும் நம்ம ஒரு 30 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.